பிள்ளையாரப்பன் புண்ணியத்துல இந்த வருஷமும் நல்ல விளைச்சல். சீக்கிரம் வாமா, ஜோசியர் வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் நில்லுங்கப்பா. ஆமா, நீங்க ஒரு மேப்ப தூக்கிட்டு அடிக்கடி ஜோசியர் வீட்டுக்கு அலையறீங்களே, என்னப்பா விஷயம்? அதுவா, அப்போ நீ பிறக்கவே இல்ல. நானும் உங்க அம்மாவும் நம்ம எஸ்டேட்டை சுத்தி பார்க்க போனோம். அங்க ஒரு அதிசயம் நடந்தது. அதிசயமா? ஆமா, சொல்றேன் கேளு. மீனாட்சி, நம்ம எஸ்டேட்ல இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருமானம். அது இருக்கட்டுங்க, மண்டல இருந்து பாக்குறேன் நம்ம எஸ்டேட் யானை கண்ணையே காணோம். யானையா? நானும் தான். யானை பிக் பாக்கெட் அடிச்சுட்டு வருது. என்ன சொல்றீங்க? யார் பொட்டியோ திருடிக்கிட்டு வருது. யானை திருடுமா? இந்த திருடிக்கிட்டு வருது. நான் விநாயக பக்தம் பாரு, அதனால என்கிட்ட கொண்டாந்து கொடுக்க வருது. கொண்டா கொண்டா, நீ வாழை பார்த்து அது கொடு. அவ தலையில வை. ஆமா மீனாட்சி, அது என்னன்னு பாரு. பணம் இருக்குங்க. பணமா? அது என்னது? ஏதோ பேப்பரு. மேப்பு பீன்னு எழுதி இருக்கு. என்னங்க பி? மீனாட்சி, இது லட்சுமி கடாட்சம் மாதிரி, இது பிள்ளையார் கடாட்சம் போல இருக்கு இந்த பி. இதுதான் விஷயம்மா. அந்த மேப்ல இருக்க புதையல் கிடைச்சிட்டா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேன். அப்புறம் உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி போடுவேன். அப்போ அந்த புதையல் கிடைச்சாதான் எனக்கு கல்யாணமா? ஒரு பேச்சுக்கு சொன்னம்மா. நீங்களா? என்ன தவிர வேற யாரும் உன்னை உரிமையோட தொட முடியும்? ஆமா, இது என்ன பீன்னு எழுதி ஒரு பெரிய சிந்தனையில் இருக்க? பீன்னா பிக் ப்ராப்ளம். பிக் ப்ராப்ளம்? ப்ராப்ளம்னு சொன்னீங்க யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. உன்னை பத்தியா? அதான் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சு போச்சா? நீ என்ன சொல்ற? முடிச்சு போட நீங்க தேதி சொல்லணும், புடிச்சு கொடுக்க எங்க அப்பா தயாராகணும். அந்த அளவுக்கு வந்தாச்சா? இந்த அளவுக்கு வந்த பிறகு அந்த அளவுக்கு தானே போகணும். ஆமா, அது என்ன பி? பிக் எலிபென்ட். என்னைக்கோ எங்க அப்பா கிட்ட பிக் சைஸ்ல பீன்னு பேர் போட்ட மேப்ப கொடுத்துட்டான். அந்த பீய ரொம்ப பெருசா நினைச்சு எங்க அப்பா விநாயகர் கொடுத்தாரு. அதுல விஷயம் இருக்கும்னு நினைச்சு கிளி ஜோசியத்துல இருந்து பணம் புடுங்குற பருந்து ஜோசியன்னு வர பாத்துட்டாரு. ஆமா, அது என்னங்க பி? எனக்கு எப்படி தெரியும்? அந்த பி மேப்பை கொடுத்து காட்டுறியா? ஐயோ, இத்தனை வருஷத்துல அப்படி ஒண்ணு இருக்குன்னு எங்க அப்பா இப்பதான் என்கிட்ட சொல்லிருக்காரு. என்ன நம்பி அந்த பீய தரவே மாட்டாரு. அத போட்டோம், அந்த பீய அப்பாவை வச்சுக்கிட்டோம். நம்ம எல்ல வச்சுக்கோமா? எல்லுன்னா? இது கூடவா தெரியாது? எல்லுன்னா லவ். ஆமா, நீங்க எப்பவும் எங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. நாளைக்கு உங்களுக்கு எங்க வீட்டுல விருந்து, நீங்க கண்டிப்பா வரணும். என்னடா ஆடி எல்லாம் ரெடியா? இலை போட்டு காய வச்சுட்டேன். காய வச்சிட்டியா? இலைக்கு மேல காய்கறி வச்சுட்டேனுங்க. விளையாட்டு பையன். என்னங்க 3 இலை தான் போட்டுருக்கு, எனக்கு இல்லையா? தம்பி வர்றது தெரியாது. சரி விடுங்க, இதுல சாப்பிடுறேன். ஐயா அசிங்கம். இலைக்கா பஞ்சம். ஐயாவுக்கு நம்ம வீட்டுல என்ன சாப்பாடுன்னு விவரமா சொல்லுடி. வாழைக்காய் பொரியல், வாழைத்தண்டு கூட்டு, வாழைக்காய் சாம்பார். வாழை இலை, வாழைப்பழம் அங்க. ஆக ஒரு மரத்தை காலி பண்ணிட்டீங்க. அது மாத்திரம் இல்ல, கடல் வாழைக்காய் மீனும் சமைச்சிருக்கு. சாருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆஹா, இந்த மீன் வயிற்றுல தங்கத்தை வச்சு கடத்துறாங்கன்னு பத்திரிகையை படிச்சேன். அன்னையில இருந்து மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப உங்களுக்கு ஏதாவது மீன் வயிற்றுல கிடைச்சதா? மீன் வயிற்றுலயா? குடல் தான் கிடைச்சது. நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும். கண்டிப்பா வர்றோம். ஐயாவுக்கு என்ன பிடிக்கும்? கத்திரிக்காய் கொடுங்க. கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் ரசம், கத்திரிக்காய் மோரு. கத்திரிக்காயில மோரா? புளிஞ்சிட வேண்டியதானே? புடிச்சா புளிஞ்சிருவீங்க. நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வெத்தலை போடுங்க. வணக்கம் இல்லைங்க. என்ன சார் உட்காந்துங்க? நம்ம சாமியார போய் பார்க்க போவானாமா? சாமியாரா? எந்த சாமியாரே? இல்ல சார், உங்களுக்கு தெரியாதா? ஊரே அல்லோல கல்லோல பட்டிருக்கு. இந்தாங்க நோட்டீஸ். பெரிய சாமியாருங்க. காதல் கை கூடலையா? அவர்கிட்ட சொன்னா சேர்த்து விட்டுருவாரு. மாட்டுக்கு பால் வத்தி போச்சா? அவர்கிட்ட சொன்னா தாயத்து கட்டுவாரு, பால் வந்துரும். குழாயில தண்ணி இல்லையா? அவர்கிட்ட சொன்னா தண்ணி விட்டுருவாரு.
குழாயில தண்ணி வரலன்னா அவர் விடுவாரா? பெரிய சாமியாராச்சே. கார்பரேஷன்ல இருந்தவரா? அவர் எங்க வேலை பார்த்தார? அதை விட முக்கியம், எங்கேயாவது புதையல் இருக்குதா அவத்த சொன்னா எடுத்து கொடுத்துருவாரு. புதையல் எடுத்து கொடுப்பாரு. பேர் என்னங்க? லட்சுமி ரஞ்சன். நிரஞ்சன் சர்வலோக சித்தர் ஏயின் பக்தர் உலகம் சுற்றிய நிரஞ்சன் சாமிக்கு அமைதி அமைதி அமைதி. உண்மைக்கு வந்து விட்டீர்களா சிஷ்யா? குருவே, என் பார தரிசனத்திற்காக இங்க வந்து காத்து கிடக்கும் பாமர மக்களிடத்தில் என்னை பற்றி எடுத்து சொல். சித்தம் சித்தம். பக்த கேடிகளே மன்னிக்க வேண்டும். பக்த கோடிகளே, உண்மையான பக்தியுடன் என்னுடைய குருநாதரை தரிசித்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஜெய் அலட்சுமி நிரஞ்சன். உட்காருங்க உட்காருங்க, யாரும் வரக்கூடாது. யார் பேரை சொல்லி சாமி கூப்பிடுறாரோ அவங்க மட்டும்தான் வரணும். இங்க வந்திருக்கிற எல்லாரையும் பத்தி சாமிக்கு நல்லாவே தெரியும். சின்னசாமி, எங்க பேரையெல்லாம் முன்னாடியே சாமி கிட்ட சொல்லிட்டீங்களா? சாமிக்கு ஞானக்கண். யானக்கண்ணா? ஞானக்கண், அதாவது டிவி மாதிரி. ஜெய் அலட்சுமி ரஞ்சன். மாடு இழந்த மாடசாமி, மாடு இழந்த மாடசாமி, மாடு இழந்த மாடசாமி. ஏன் சாமி, இதுக்கு முன்னால ஏலக்கடையில இருந்தீங்களா? கொஞ்ச காலம். என்ன கேட்டீங்க? அனாவசியமா இங்க பேசக்கூடாது, சாமி கோவிச்சுக்கோ. மாடசாமி, நாங்க சொன்னபடி பூஜை நடத்தலையா? காணாம போன உன் மாடு கிடைக்குதா? கிடைச்சிருக்கு. ஏன்பா அழுகிற? காணாம போறது பந்து மாடு, கிடைச்சது காள மாடு. ஜெய் அலட்சுமி ரஞ்சன். உன்னுடைய பூஜையில ஏதோ தவறு இருக்கு. நீ திரும்ப ஒரு மண்டலம் பூஜை நடத்து. காள மாடு பசுமாடா மாறும். சீக்கிரமா ஓடு, இல்லன்னா காளை மாடு கண்ணு குட்டியா மாறிடும். போ. சாமியார பார்க்க வரும்போது கையில ஏன் செருப்பு? அவரை பார்த்த உடனே விலவெலுத்து போச்சு, உடனே கழட்டிட்டேன். எங்க வைக்கிறதுன்னு தெரியல, பயந்து எடுத்துன்னு வந்துட்டேன். என் தலையில வைங்க. என்ன சார் நீங்க ஒண்ணு? இன்ஸ்பெக்டர் சூடாமணி. தெரியும். இப்பதான் புரியுது. சாமியார கேட்டு கேட்டுதான் நீங்க வந்து கேடிகளை புடிக்கிறீங்க போல இருக்கு. வழக்கமான சிலபிஷத்தை நீ கூட மாட்டீங்களே. நான் பெரிய லெவல்ல அவரோட ஒரு கணக்கு கலக்கலான்னு வந்திருக்கிறேன். என்ன லெவலு? சூடாமணி. என்ன என்ன? ஐயோ, திக்குது, முக்குது. என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்? இதுதானா உலகத்துல இல்லாத பேர்? கூப்பிட்டோன்னு போங்க சார். நீங்க வேட்டி ஏன் தூக்குறீங்க? ஒரு மரியாதைங்க. வேட்டி இறக்கி விட்டு போனா தான் மரியாதை. போங்க. இதெல்லாம் ஆட்டக்கூடாது. எங்க வைக்கிறதுங்க? கையை கட்டு. சரி. சூடாமணி. சுவாமி, நீர் வந்த விஷயம் அந்த பம்பாய் மேல் 109 நீர் பிடிப்பீரா அல்லது அந்த அசோக் படிப்பாரா என்பதுதானே? ஆமா சுவாமி. அது மட்டுமல்ல, சென்ட்ரல் அவார்டா ஸ்டேட் அவார்டா என்பதுதானே? ஐயோ, மனசுல இருக்கிறது அப்படியே புட்டு புட்டு வச்சிட்டீங்களே புட்டு சுவாமி. இந்த புட்டு கொலா புட்டெல்லாம் சொல்லக்கூடாது. கையை கட்டு. கை கட்டிட்டேன். சூடாமணி, உமது ஜாதகப்படி இன்னொருத்தம் பிடிப்பான். ஆனா பேரும் புகழும் உமக்கு கிடைக்கும். யார் பிடிச்சாலும் பிடிச்சிட்டு போட்டு சாமி, எனக்கு அவார்டு கிடைச்சா போதும். நேர் சர்வீஸில் இருக்கும் வரையில் உம்மால் யாரையும் பிடிக்க முடியும். ஐயோ, அவார்டு கிடைக்கும். அது போதும் சுவாமி. சின்ன புட்டு நான் வரட்டுங்களா? இந்த பல்பொடியோட இதை சேர்த்து வச்சு விளக்கு. பேஸ்ட்ல சேர்த்துக்கு. சுவாமியே, சின்ன புட்டு. அடுத்த அண்டர் கிரவுண்ட், அதாவது புதையல் விஷயம். யார் யாரு? ரெண்டு ஜட நிக்குது எப்படி? சொம்பு சொம்பு, அதாவது செம்பு புதையல். செம்பமுத்தி யார் யாரு? சாமி சொன்ன மாதிரி செஞ்சியா? சாமி, நீங்க தோண்ட சொன்ன இடத்துல தோண்டி பார்த்தேன், செம்பு பதில் கிடைச்சது. இதுல இது பாதி நீங்க வாங்கிட்டா. என்ன சொன்னாய்? பாலிட பதரை எனக்கு பாதி வேண்டாம். சாமி பூராத்தையும் கேக்குறாரா? சும்மா ஐயா. அன்பரே, அத்தனையும் நீயே எடுத்துக்கொள். உனக்கு நல்ல நேரம் வந்துட்டு நீ போ. நிரஞ்சன். அடுத்தது அடுத்தது அண்டா புதையல். ஐயா, நடத்த வர சாமி உங்களை தான் கூப்பிடு. என்னையா? பக்த கோடிகளே, சாமி சாப்பிட போகுது, போயிட்டு நாளைக்கு வாங்க. போங்க 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 போங்க. எல்லாம் நல்லது நடக்கும். போங்க. பக்தா பாண்டுரங்கா, சாமி, புதையலை பற்றி ஏதாவது விவரம்? சாமிக்கு தெரியாதா? திரிகாலம் உணர்ந்த பெரிய முனியாச்சே. தெரியும் தெரியும். என்னை சோதிக்கின்றாயா? ஓம் என்ற 2 எழுத்தை வைத்து ஆண்டவனையே பார்த்தவன் நான். அந்த ஒரு எழுத்து மட்டும் கிடைத்து விட்டால் புதையலை கண்டுபிடித்து விடலாம். ஒரு எழுத்தா? ஆமா, அந்த ஒரு எழுத்திலேதான் உமது தலையெழுத்தே அடங்கி இருக்கிறது. சீக்கிரம் சொல்லியா? வாயால சொல்ல முடியலன்னா கையால பேப்பர்ல எழுதியாவது காட்டியா? சாமிக்கு அய்யனாவரம் சுடுகாட்டுல ஆதி பூஜை இருக்கு. சாமி,
அந்த ஆவிய பாக்குறதுக்கு முன்னால இந்த பாவிய கொஞ்சம் பாருங்க சாமி. என்கிட்ட பீங்கிற ஒரு மேப் இருக்கு. அதுல ஏங்கிற எழுத்த சேர்த்தா புதையல கண்டுபிடிச்சிடலான்னு போட்டு எனக்கு பாத்தீரா விடுவேனா? எல்லா பாஷையில இருக்கிற ஏங்கிற எழுத்த எனக்கு பார்த்தேன். ஆனா ஒத்து வர பாண்டு, நீ ஒரு மக்கள். எப்படி தீங்கிற மேப்போட ஏங்கிற எழுத்தை இணைக்க கூடாது. ஏங்கிற மேப்பை இணைச்சு பார்த்தாதான் புதையல் இருக்கும் இடம் தெரியும். ஏங்கிற மேப்பு கிடைக்காதனாலதானே சாமி கிட்ட வந்தேன். நிரஞ்சன், என்ன சார், நாம எவ்வளவு வேஷம் போட்டும் அந்த ஆளை அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து நாம மேப்பை வாங்க முடியாது போல இருக்க. அவர் நமக்கு அதை தரவே வேண்டாம். அது அவர்கிட்டயே இருந்தா அது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான். சாமி சொல்லுது. ஒரு மண்டலம், 9 கம்பளம், பூஜையில் தண்டலம், ஐஸ்வர்யம் அம்பலம். என்ன வாயிலே வாசிக்குது சாமி? தண்டலம் மண்டலம் குண்டலம் ஒண்ணும் புரியலையே. அதெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. பாண்டு, உன்னிடம் இருக்கும் டி என்ற மேப்பை சாமியின் பாதத்தில் வைத்து வணங்கு, உனக்கு விமோசனம் பிறக்கும். என்ன சின்ன சாமி சாதாரணமா சொல்லிட்டீங்க. நான் உசிரா வச்சுக்கிட்டு இருக்கேன். மந்திரத்தை யார்கிட்ட சொன்னா ஒரு மண்டலம் என்ன 9 மண்டலம் சொல்றேன். மந்திரத்தை கேள். பி 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 பி. இவ்வளவுதானா? இதேதான், சொல்லிக்கிட்டே போ. பி 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 பி. அது சரி, கேட்காமலேயே உங்க அப்பா ஒண்ணு எனக்கு கொடுத்துட்டாரு. அதுவே போதும் எனக்கு. நான் இப்படி காதலிச்சுக்கிட்டே இருக்கோமே, எப்போ எப்போ ஒரு கல்யாணங்க முடிவுக்கு வருவோம்? உங்களுக்கு கல்யாணம் அவ்வளவு அவசரமா? பின்ன இல்ல. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? என்னம்மா? இன்னைக்கு நானும் அசோக்கும் பார்க்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பம்பாய் மெயில் வந்துட்டான். அப்பா 2 பேருக்கும் பெரிய ஃபைட். கடைசியில நம்ம அசோக் கொடுத்த அடி தாங்க முடியாம முட்டா போறேன்னு சொல்லி ஓடிட்டான். பல நாள் திருட ஒரு நாள் ஆப்பிடுவான். இந்த பம்பாய் மெயிலுக்கு விபத்து ஆட்டுக்கிட்டானே. அப்படியா? ஆட்டுக்கிட்டான். எங்க போவான்? மீனாட்சி, மீனாட்சி, என்னங்க? இங்க வா. பம்பாய் மெயிலுக்கு விபத்து. அடிய பாதம். என்னங்க? விபத்துரா. எங்கங்க? பம்பாய் மெயிலுக்கு. எங்கடா? அந்த பையன் ஆட்டுக்கிட்டான். அதாவது ரேணிகுண்டா அருகே. குண்டாவில மாட்டிக்கிட்டானா? அப்ப சமயக்கட்ட திருடானா? அண்டாவாவது குண்டாவாவது, நீ ஒரு சமயக்காரன் தானே. எப்ப பார்த்தாலும் அதே ஞாபகம். ரேணிகுண்டாண்டா ஒரு ஊருடா. விவரமா படிங்க. படிக்கிறேன். வேகமாக வந்த பம்பாய் மெயில். ஆமா, இவன் மாத்திரம் வேகமா வருவானா? போலீஸ்காரங்க வேகமா வர மாட்டாங்க. வந்து லவக்கன்னு புடிச்சு விட்டாங்க. கதையே பேசிட்டு இருப்பீங்க, பேப்பரை படிக்க. வேகமாக வந்த பம்பாய் மெயில் ரேணிகுண்டா அருகே தடம் புரண்டு தண்டவாளத்தை விட்டு இறங்கியது. இது திருட இல்லடி, ரயில். பம்பாய் மேலாவது மாட்டிக்கிறதாவது அந்த திருடனை பிடிக்க என் தம்பி ஒருத்தனாலதான் முடியும். அவனே திருட்ட அயோக்கிய ராஸ்கலாச்சடி. அவன் எங்க திருடனை பிடிக்கிறது? எச்சிபீடிய பிடிப்பான். நிறுத்துங்க, என் தம்பி எப்ப பார்த்தாலும் திருடங்கிறீங்களே, உங்க வீட்டுல அப்படி என்ன திருடிட்டான்? பொழுது போறா பொழுது விடுச்சா உன் தம்பியை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு வந்துச்சு, நான் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஆமா, உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. உங்க அப்பா நடையா நடந்து 7 செருப்பு தேஞ்சி என் காலில் வந்து விழுந்து உன்னை கட்டிக்க சொன்னா, எனக்கு அந்த நேரத்துல வேற விதி இல்லாம உன் கழுத்துல தாலியை போட்டேன். உன் கழுத்துல தாலியை போட்டதுக்கு ஒரு கழுது கழுத்துல தாலியை போட்டுட்டேன். போய் கோட்டுறாங்க, சில சிக்கல் எடுத்துவான். இவளை பேச விட்டு போச்சு என் மான மரியாதை எல்லாம். பழம் சாப்பிடுற நேரமா நீ ஒண்ணு. ஏப்பா, எப்ப பார்த்தாலும் அம்மாவும் நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களே. ஆமா, என்ன எப்படிப்பா பெத்தீங்க? அங்கேயும் சண்டைதான். ஏன் கேக்குற இவனோட? பேசிக்கிட்டே இருப்பீங்க. கொண்டாடி, இன்னும் பேசாத. சும்மா அங்க அவசரத்தை கொண்டா. ஆமா, எங்க போறீங்க? உங்க அப்பாவுக்கு என்ன காக்கா வலிப்பா? அட அறிவட்ட கழுத, ஒரு மனுஷன் வெளியே தருவ போறான்னு எங்க போறேன்னு கேட்கலாமான்னு ஏதாவது அறிவு இருக்கா? எத்தனையோ வண்டி வருது, கார் வருது, பஸ் வருது. டஸ்க்குன்னு ஏத்தி புஷ்குன்னு போச்சு, நான் உசுறு வருமாடி. அதுக்கு தான் கேக்குறேன். எதுக்கு செத்து போற இழுத்து கொண்டு அந்த வீட்டுல போட்டு அழுகுறதுக்கா? உன்னை சொல்லி குத்தம் இல்லடி, என் தலையெழுத்து. எனக்கு வாச்ச பொண்டாட்டி, வந்த வேலைக்காரன், பிறந்த பொண்ணு எல்லாமே மோசம். கோட்டை கொண்ட ஏய் வரைங்க இன்னும் போத்துக்கிட்டே இரு. ஏன் வாங்கிட்டு நீ புடிச்சுக்கிட்டு இருக்கியா? புடிச்சுக்கோ. கொண்டாச்சு 5 வருஷத்தை கொண்ட சேர்ப்பாங்க. எதிர்பார்த்துக்கிறோம். இன்னொன்னு நல்ல வேலை வாயில வைக்கா விட்டிய. எங்க போறீங்க? ஏடி பூசணிக்காய்க்கு பிறந்தவளை, இப்பதானே சொன்னேன் போகும்போது எங்க போறேன்னு கேட்காதேன்னு. இப்ப சொல்லுங்க, எங்க போறீங்க? நான் சினிமாவுக்கு போறேன்.
கந்தசாமி முதலியார் உனக்கு தெரியுமா? போட்டு போட்டு வருவாரு. ஆமா, கோட்டு போட்டவெல்லாம் கந்தசாமி முதலி. பெருசா நாமம் போட்டு வருவாரு. பெருசா நாம பார்த்தசாரதி கோயில் யானை அடி போடுது. தெரியாதுங்க. தெரியாத கழுத கேட்க வேண்டியதானே. அவன் என் ஃப்ரெண்டு. அந்த அறிவு கட்ட பையன் ஒரு சினிமா தியேட்டர் கட்டியிருக்கானா. என்ன ஃபேமிலி நான்கிறத கூட மறந்துட்டு அட்மிட் ஒண்ணுன்னு ஒரு பாஸ் அனுப்பிச்சிருக்கான். அதுக்கு தான் நாங்களும் வர்றோம்னு சொல்றேன். ஏம்மா அட்மிட் ஒண்ணுன்னு ஒருத்தர் நாம போக முடியும். அதுக்கு தான் என் பொண்ணை படிக்க வச்சது. நான் போய் பார்த்துட்டு வந்து நல்லா இருந்தா இன்னொரு நாள் கூட்டு போறேன்டி. பிள்ளைக்கு பாலை கொடுத்து பக்கத்துல போட்டு படு. சினிமாவுக்கு போன இந்த மனுஷனை இன்னும் காணுமே. ஹேமா எங்க போயிட்டா? பாத்ரூமுக்கு போனா கூட என்னை நிறுத்துவா. இந்த பொண்ணு சொல்லாம போயிடுச்சு. ஹேமா 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 பாத்ரூம்லையும் காணும். ஹேமா 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 அம்மாடி ஹேமா ஹேமா அடி கிழவெடுத்து ஆடிய வரா. எங்கடா? என்னம்மா தூங்கலாம் தொந்தரவு பண்றீங்க? ஹேமாவை காணோம்டா. உங்க உடனே படிச்சு சொல்லிட்டு போனாரு. அதான்டா காணோம். ஹேமா ஹேமாமா தேடி பாருடா. ஹேமா ஹேமாமா. மீனாட்சி, மீனாட்சி, நான் கூடத்தை கட்டி வச்சு குயிலே வளர்த்து வச்சு கூடாது இருக்கையிலே என் குயில் போல வாயவன கூட்டு போல நான் அழுதுகிட்டு இருக்கேன். படம் ஆடி அது படம் வலிக்கு விழுந்தவள் ஒரு படம் எடுத்திருக்கான். பாத்ரூம்ல இவன் எத்தனை தடவை வலிக்கு விழுகிறார். அவர் போட்டா எடுத்திருக்கிறேன் நான். நீங்களும் உங்க சினிமாவும் ஹேமாவை காணோம். எந்த ஏமா? எத்தனை ஏமா பெத்தீங்க? ஒரு ஏமா தான் பெத்த. அவளைத்தான் காணோம். ஏமா என்ன குழந்தை ஆடி காணாம போறதுக்கு உள்ள இல்ல தேடி பாருங்க. எல்லா இடமும் பாத்துட்டேங்க. என்னடா சொல்ற? ஒரு இடம் பாக்கி இல்லைங்க. எல்லா இடத்துக்கும் தேடி பாத்துக்கீங்களா? ஆமாங்க. ஏடி படிக்கிற ரூம்ல பாத்தியா? பாத்தேங்க. படுக்கிற ரூம்ல பாத்தியா? பாத்தனே. ஐயோ ஐயோ பெட்ரூம் எல்லாம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சுங்க. ஏமா 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 ஏடி மீனாட்சி. ஆமா பொண்ணு எங்க படுத்திருந்தது? கட்டில்ல. ஆமா நீ எங்க படுத்திருந்த? கீழே. அறிவட்ட கழுத. நான் தான் போகும்போதே சொல்லிட்டு போறேன், பாலை கொடுத்து பக்கத்துல போட்டு படுறி பக்கத்துல போட்டு படுறின்னு. இந்த அர்த்தராத்திரி நேரத்துல வெளியில போகவும் பயமா இருக்கு. கை ஓடல காலு ஓடல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஏமா 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 காணா போனேன். என்ன பண்ணுவேன்? ஒரே பொண்ணாச்சு. ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர் சூடாமணி ஸ்பீக்கிங். பாண்டரங்க புள்ள பேசுறேன். நீங்க தான் காரபுரா பேசுறீங்களே, அங்க யாரு பேசுறா? இன்ஸ்பெக்டர் பேசுறாருடி. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஒரு இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றீங்கனா என் டைமை வேஸ்ட் பண்றீங்க. இந்நேரம் எத்தனை திருடனை நான் பிடிச்சிருப்பேன். ஐ அம் கரெக்ட். We are always correct, sir. This Pandu always hopeless man. Yes. அப்புறம் என்ன ஃபர்தரா என்ன? விஷயம் இருக்கு சார். நம்ம வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. பொண்ண காணான்னு சொல்லுங்க. பின்ன என்ன ஒன்ன காணா நான் சொல்ல போறேன்? பொண்ணத்தான் காணான்னு சொல்ல போறேன். சார் நம்ம வீட்டுல பொண்ண காணா. வாட் நான்சென்ஸ். மொட்டையா பொண்ண காணோம்னு சொன்னா எப்படி? இல்ல சார் முடியெல்லாம் இருக்கு என் பொண்ணுக்கு. இதெல்லாமா சொல்லுவீங்க? நான் சுமாரு. மிஸ்டர் பாண்டு, என்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுது. பி கேர்ஃபுல். ஐயோ ஐயோ உங்களை அப்படி சொல்லுவேன். நான் மன்னிச்சுக்கங்க மன்னிச்சுக்கங்க. என் சம்சாரம் குறுக்க பேசினா அவளை நாயேன்னு சொன்னேன். அதான் அதானே பார்த்தேன். பழைய பங்களா தானே. ஓகே வந்துடுறேன். All the constables follow me. Yes, sir. இப்ப எங்க இருக்கேன்? எந்த இடம் இது? என்ன ஏன் இங்க கொண்டு வந்தாங்க? படுக்கையில போட்டிருக்காங்களே தெரியல, ஏன் கொண்டு வந்தாங்கன்னு என்ன கேள்வி? யார் நீ?
உனக்கு முன்னாடி இந்த கட்டிலுக்கு சொந்தக்காரி. சொந்தக்காரின்னா இருக்கிறத கொடுத்துட்டு ஏமாந்து போனவ. ஷீலா, வெளியில போய் நில்லு. உன்னையும் என்ன மாதிரி வாசல்ல நிறுத்துற காலம் வரும். இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. எனக்கு ஏதாவது நடந்தா நிச்சயம் தப்பிக்க முடியாது. நடந்த பின்னால உன்னாலையும் தப்பிக்க முடியாது, என்னாலையும் தப்பிக்க முடியாது. ஏன்னா நான் உனக்கு புருஷன் ஆயிடுறேன், நீ எனக்கு மனைவி ஆயிடுற. மரியாதை அவங்க அப்பனுக்கு போன் பண்ணு, இல்ல அவன் மானம் போயிடும். கிளம்பி. இன்னி ராத்திரி எங்க போயிருந்தீங்க? சினிமாவுக்கு. ஏன் போனீங்க? படம் பார்க்க சார். பாண்டுறங்க, சினிமா படம்னா உங்களுக்கு பிடிக்காது, ஏன் போனீங்கன்னு கேட்டேன். காசு கொடுத்து பாக்குறதுக்கு தான் சார் பிடிக்காது. ஓசியில ஒரு பாசு கிடைச்சது, அதுக்காக போனேன். ஓ, எந்த ஷோ, எந்த படம்? பாஸ் எல்லாம் 3வது ஷோக்கு தானே கொடுக்கறானுங்க. படம் வலிக்கு விழுந்தவள். என் வைஃப் அதே படத்துக்கு போகணும்னு சொல்லிச்சு. போஸ்டரை பார்த்தா ஒரே அக்லியா இருந்தது, எனக்கு பிடிக்கலீங்க. ஐயோ, நான் கூட அங்க சினிமா பார்க்க போய் வலிக்கு விழுந்தேன் சார். கம் டு தி பாயிண்ட். நீங்க போறப்போ பொண்ணு இருந்தது, நீங்க சினிமா படத்தை முடிச்சு வர்றப்போ பொண்ணு இல்ல. ஆமா. அப்படியா? இது யாரு? உங்க மூத்த பொண்ணா? ஐயோ, ஏற்கனவே கோளாரா இருக்கு, நீங்க வேற கதையை மாத்தி விட்டு போடாதீங்க சார். அவன் என் சம்சாரம். ஓகே. உங்க பொண்ணு எங்க படுத்திருந்தது? சொல்ல. கட்டில் மேல. கட்டில்ன்றது எனக்கு தெரியாதா சார்? எங்க படுத்திருந்ததுன்னு தான் கேக்குறேன். கட்டிலுங்கிறது பெட்ரூம்ல தான் சார் இருக்கும், அதுலதான். கரெக்ட், யூ ஆர் கரெக்ட். இந்த அம்மா எங்க படுத்திருந்தாங்க? அத பத்தி நீங்க கேட்காதீங்க, அவன் எங்க வேணாலும் படுப்பா, அது அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். சார், இந்த அம்மா எங்க படுத்தாங்கன்றது இந்த கேஸுக்கு எனக்கு தெரிஞ்சாகணும். ஓஹோ, சொல்லேண்டி, நீ எங்க படுத்தேங்கிறது அவருக்கும் தெரிஞ்சாகணுமா? கீழே படுத்திருந்தேங்க. ஓகே, நீங்க எங்க படுத்தீங்க? நான் படுக்கவே இல்லை, சினிமாவுக்குள்ள போனேன். கரெக்ட், இத முன்னாடியே சொன்னீங்க. ஓகே. ஆமா, தாப்பெல்லாம் கரெக்டா போட்டிருந்ததா? ஆமா சார். எப்படி ஆமா சார்னு கரெக்டா சொல்றீங்க? நான் சினிமாவை போயிட்டு வந்து கதவை தட்டினேன், என் சம்சாரம் வந்து திறந்தா, படக்குன்னு குதிச்சேன். இந்த வீட்டுக்கு வேற வழி இருக்கா? ஆஹா. எனி அண்டர் கிரவுண்ட்? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல சார், எனக்கு பிடிக்காதது. என்னங்க? வீட்டுக்கு தாப்பா கரெக்டா இருக்குது, ஒரே பாதை, அண்டர் கிரவுண்ட் இல்ல. சினிமாக்கு போறப்ப பொண்ணு இருந்தது, திரும்பி வர்றப்ப பொண்ணு இல்ல. எப்படி சார் உங்க பொண்ணு போயிருக்கும்? அது தெரியாமத்தானே சார் உங்களை வர வளைச்சேன். மிஸ்டர் பாண்டுரங்கம், இந்த வீட்டை நான் சர்ச் பண்ண போறேன். என்னங்க ஐயா என்ன சொல்றாங்க? சர்ச் பண்ண போறாராம், அதாவது நம்ம வீட்டை மாதா கோயில் ஆக்க போறாராம். மாடியில இந்த கடிதம் கிடந்தது சார். பாண்டுரங்கம், உங்க லெட்டர். எனக்கு கண்ணாடி இல்ல, நீங்களே படிங்க சார். பாண்டுரங்க பிள்ளை அவர்களே, உங்கள் பெண்ணை தூக்கி சென்றவன் நானே. உன் சம்சாரம் விடாத விடாதது, நீ விடமாட்டேன்ற என்ன இன்ஸ்பெக்டரா மஜாக்கா? டிபார்ட்மெண்ட் அவளை கேவலமா? தப்பா நினைக்காதீங்க சார், எனக்கு பொண்ணு போன பாயசத்துல உன் மகளை தூக்கி சென்றவன் நானேன்னு படிச்சீங்களா? நீங்க தூக்கி கொண்டு வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களோன்னு நான் சந்தேகப்பட்டேன் சார். விளையாடுறதுக்கா நாங்க இருக்கோம் மிஸ்டர் பாண்டு. எஸ் சார். This is too bad. சாரி சார். இந்த லெட்டர் நான் படிக்க மாட்டேன். கான்ஸ்டபிள், எஸ் சார், படி. யாரும் படிக்க. நீர் இந்த கடிதம் கண்டவுடன் 10 லட்சம் ரூபாயை 10 ரூபாய் நோட்டுகளாக மாற்றி பல்லாவரத்திற்கு பின்புறம் செல்லும் ஒற்றையடி பாதையிலே உள்ள பாழடைந்த பிள்ளையார் கோயிலுக்கு பின்புறம் வைக்கவும். ஏன் முன்னால வச்சா பிள்ளையார் எடுத்துக்குவாரா? You are going beyond your limits. உங்க கேஸ நீங்களே கெடுத்துக்க போறீங்க. மேல படி. அப்படி செய்தால்தான் உமது மகளை உம்மிடம் சேர்ப்போம், இல்லையே உமது தலையை மொட்டையடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேலே ஏற்றி இந்த ஊரை ஊர்வலம் ஊர்வலம் செய்ய வைப்போம். இப்படிக்கு பம்பாய் மைல் 109. என்ன பம்பாய் மெயிலா பச்சை குத்துறவனா? நான்சென்ஸ். பாண்டுரங்க பிள்ளை, நான் பயங்கரமானவன். இந்த கேஸ நிச்சயமா கண்டுபிடிப்பேன். நான் உங்க தோட்டத்தை சர்ச் பண்றேன். சரி. அப்பா, நான் தான்ப்பா ஏமா பேசுறேன். அந்த பம்பாய் மெயில் 10 லட்சம் கொடுத்தாதான் என்ன விட்டுடுவானா? அப்பா, உயிர் போனாலும் பரவாயில்ல,
என் மானத்துக்கே சோதனையா இருக்கப்பா. அப்பா அவன் கேட்ட மாதிரி அந்த பணத்தை சீக்கிரம் கொண்டாந்து கொடுத்துருக்கப்பா. அப்பா ப்ளீஸ் அப்பா. அப்பா நான் வந்து ஹலோ 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 ஹலோ. யாருங்க பேசுறா? நம்ம பொண்ணு ஏமாதாண்டி பேசினா. என்ன சொன்னா? 10 லட்சம் கொடுக்கலன்னா அவளை உயிரோட பார்க்க முடியாதா? பின்ன ஏன் இப்படி நிக்கிறீங்க? 10 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வாங்க. என்னடி இது லட்சத்துல பிறந்து கோடியில கால் நீட்டணும் மக மாதிரி பேசுறேன். நான் என்ன கள்ள நோட்டு அடிச்சேனா? லாட்டரி பிரைஸ்ல பணம் விழுந்ததா? எங்க அப்பன் பாட்டன் பூட்டன் காலத்துல கால் வைத்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு செலவை குறைச்சு சிக்கனமா சேர்த்த பணண்டி இது. சும்மா நிறுத்துங்க. எங்க குடும்பம் மாத்திரம் என்ன ஊரை கொள்ளை அடிச்சா சொத்து சேர்த்துச்சு? காசை அரைக்காத்தாக்கி, அரைக்காசை முக்கா காசாக்கி, முக்கா காசை முழுக்காத்தாக்கி அவ்வளவு சிக்கனமா சொத்து சேர்த்த பரம்பரை எங்க பரம்பரை. இத பாருங்க, இந்த விசிறி இருக்கே இத முழுசா விரிச்சு விசிற மாட்டோம். அப்படி பாதியா விரிச்சுக்கிட்டு இப்படி 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 விசிறுவோம். அவ்வளவு சிக்கனம். அவ்வளவு சிக்கனமா? என்ன இப்படி கொண்டா. எங்க சிக்கனம் எப்படி தெரியுமா? நாங்க முழுசாவே விரிச்சுக்குவோம், விசிறி ஆட்ட மாட்டோம், தலைய மாத்திரம் ஆட்டுவோம். அவ்வளவு சிக்கனம். ஐயோ பொண்ணு பொண்ணு அடியா, நம்ம பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. எங்கம்மா போன எங்களை விட்டுட்டு? அழுத்து சலுத்து வந்திருக்கு, ஒரு காபி தண்ணியை கொடுக்கறத விட்டுட்டு குரங்கு மாதிரி கட்டி பிடிக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க சார். ஷட் அம்மா, இங்க கொஞ்சம் வரீங்களா? வாட் இஸ் யுவர் ஃபுல் நேம்? பி ஹேமா. ஓஹோ, உங்களை யார் இங்க கூட்டிட்டு வந்து விட்டது? அவன்தான் பம்பாய் மெயில் 109. All the constables follow me. குடிக்கோ குடிக்கோ குடிக்கோ. பப்பாய் மேல் ஒட்டாட்டி இங்க வந்தானா? ஐயோ ஏமா, உனக்கு பயமா இல்லையா? போகும்போது பயமா இருந்ததுப்பா, வரும்போது பயமே இல்ல. ஐயோ ஏம்மா, அங்க ஒரு பிச்சைக்காரனை தவிர வேற யாரையுமே பார்க்கலன்னு சொல்றாங்களே. அந்த பிச்சைக்காரன் தான் பம்பாய் மெயில். All the constables follow me. எந்த பிச்சைக்காரன் கண்டுபிடிப்பாங்க? ஊர்ல இருக்க பிச்சைக்காரன் எல்லாம் புடிச்சு கொண்டாங்க, கண்டுபிடிப்போம். எப்ப பிச்சைக்காரன் அவன்? ஐயோ அப்பா, பிச்சைக்காரன் வேஷத்துல வந்தான். வேஷமா? மடைய யாரு? அந்த பம்பாய் மேல் 109 தான். எப்படி பிச்சைக்கார வேஷத்துல வருவான்னு எனக்கு என்ன தெரியும்? படைய யாரு? பம்பாய் மேல். எப்படி? எனக்கு கடுதாசி எழுதுனானு அதுல கீழே ஒரு வரி, நான் இப்படி பிச்சைக்கார வேஷத்துல தான் வருவேன் அப்படின்னு எழுதி இருந்தா உங்களுக்கு புடிச்சுக்கிற எவ்வளவு சௌரியமா இருந்திருக்கும். மிஸ்டர் பாண்டுரங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நான் பயங்கரமானவன், அவனை பிடிச்சே தீருவேன். டெலிபோன் சத்தம் கேட்டா என் குடலே பதறுது சார். தைரியமா அட்டெண்ட் பண்ணுங்க, நான் இருக்கிறேன். ஹலோ, நான் பாண்டரங்கம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் பம்பா மேல் பேசுறேன். போன தடவை கௌரவமா நான் உங்க பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன், ஆனா நீங்க கௌரவமா நடந்துக்கல. நான் லெட்டர்ல சொன்னபடி வர திங்கட்கிழமை குறிப்பிட்ட இடத்துல நீங்க 10 லட்சம் ரூபாயோட வந்து நிக்கல, இந்த தடவை நிச்சயமா உங்க பொண்ணு அப்படியே. ஹலோ 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 ஹலோ. ஐயோ சார், நான் பயந்த மாதிரியே ஆகி போச்சு சார். 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னா வர்ற திங்கக்கிழமைக்குள்ள என் பொண்ணை மறுபடியும் தூக்கிட்டு போடுவானா சார்? குட் நியூஸ். என் பொண்ணை தூக்கிட்டு போறது குட் நியூஸா? என்னைக்கு தூக்கிட்டு போறேன்னா? திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே கமிஷனர் கிட்ட பர்மிஷன் வாங்கி 25 போலீஸ பங்களா சுத்தி பாரா போட்டுட்டு அன்னைய ராத்திரி நான் இங்கதான் தங்க போறேன். அந்த பம்பாய் மெயில் 109 எப்படி வரான்னு பார்க்கலாம், எப்படி உங்க பொண்ணை தூக்க போறாங்கிறதையும் பார்க்கிறேன். அப்ப பிடிக்கிறது இன்னொரு நாளைக்கு வச்சுக்கிறீங்களா? மிஸ்டர் பாண்டுரங்கம், நான் பிடிச்சா பார்த்த மாதிரி, பார்த்தா பிடிச்ச மாதிரி. சார், நீங்க பார்த்து பிடிப்பீங்களோ புடிச்சு பாப்பீங்களோ, எனக்கு பொண்ணு வேணும் சார். So Sunday night with 25 constables I will be here. Okay? அப்படித்தான் போல இருக்கு. அப்படிதான் போல இருக்குதா? வரேன். எங்க ஏதோ பாஸ்ல சினிமா போனதா சொன்னீங்களே, 2 பாஸ் கிடைக்குமா? உங்க வீட்டுல உங்க பொண்ணு காணா போணுமா? சார், எனக்கு பொண்ணே கிடையாது, 2 பாஸ் வாங்கி கொடுங்களேன். உங்க பொண்டாட்டி இருக்குல்ல, ஐயோ, அவனுக்கு புடவை தான் சார் கணக்கு. பம்பாய் மெயிலை பிடித்து கொடுப்பதற்கு ₹1,00,000 இனாம். லட்சமா? பம்பாய் மெயில் சாமியார் வேடத்தில் உலவுவதாக வதந்தி, அவனை பிடித்து கொடுப்பவருக்கு ₹1,00,000 அன்பளிப்பு. ஐயோ ஐயோ ஐயோ, ₹1,00,000 ஐயோ, ₹1,00,000 கிடைச்சதுன்னா மேரி குட்டிக்கு நகையா பூட்டி அழகு பார்த்தவனே. ஐயோ, அடே பம்பாய் மெயிலு, நீ எங்கடா அலைகிற? அடே, இருக்கிற இடத்த சொல்லுடா, ஆளுக்கு பாரியா பங்கு போட்டுக்கலாம். 50,000 சாமியார் வேஷத்துல அலைகிறானாமே. துபாய்க்கு போற கள்ள துணி எல்லாம் நீங்க தான் ஏற்பாடு பண்றதா கேள்விப்பட்டேன். நம்மள மறந்துடாதீங்க. எப்ப புறப்படுதுங்க கப்பலு? நானே துபாய்க்கு போறதா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி போறதா சொல்லு, நானும் வரேன். ஆளப்பாரு ஆள. இவனாதான் பம்பாய் மெயில், வெளிநாட்டுக்கு ஓட பாக்குறான். இவனை விடக்கூடாது. ₹1,00,000 எனக்கு தான், எனக்கு தான்.
இவன் அப்படியே போட்டு அமைக்கணும். என்ன சொல்லிட்டு போறான் அவன்? ஆ? பம்பாய் மாட்டிக்கிட்டான். யாராவது வாங்கலே வாங்கலே. ஆடப்பா அடங்காப்படாரி பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவ கொடுமை தாங்க முடியாம சாமியாரா போய் ஊர் ஊரா அலையிற பம்பா மேலாவது பாண்டிய மேலாவது. அடே நீ சொக்குல நித்யானந்தம் தானே? அதே எதுக்கு பாக்குற? அடையாளம் பார்த்தேன். நித்யானந்தம். சொக்கு சொக்கு. என்னடா இது இப்படி தாடி மீசையெல்லாம் வளர்த்துக்கிட்டு சாமியார் கோலத்துல தெரு தெருவா அலையிற? அதான் சொன்னனே நண்பா, மனைவி குடும்பம் தாங்காம. என்னடா பெரிய பொண்டாட்டி, அவளெல்லாம் வைக்கிற இடத்துல வைக்கணும். நான் ஒழுங்கா தானே வச்சிருந்தேன். தலையில தூக்கி வச்சு ஆடி இருப்ப, இப்ப அவனை போட்டு மிதிக்கிற. அது இருக்கட்டும், உன் சம்சாரம் எப்படி? என்ன இப்படி கேட்ட? பள்ளுவருக்கு வாசி வாச்சதுக்கு பிறகு எனக்கு வாசி இருக்குது. அம்மா சொல்லப்படாது. வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். ஊமையா? அவ்வளவு அடக்கம். புனிஞ்ச தலை நிமிர மாட்டா. அடியேன் என்னங்கன்னு வந்து நிப்பா. காலை புடியும் புடிப்பா வாரு. அவ்வளவு எதனா இருக்கும். அட நீ ஒண்ணு 4 பேரை கூட்டிட்டு போய் சாப்பாடு போடும் இலையில போட்டாச்சும்பா. உண்டாட்டினா அப்படி வச்சிருக்கணும். நீ கொடுத்து வச்சவன் நண்பா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 4 மாசம் ஆச்சு. இன்னைக்கு உன் வீட்டுல உன் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும். பொண்டாட்டி கையாலையா? என்னமோ தங்கமான குணம் அப்படி இப்படி. ஆமா, தங்கமான குணமாச்சே. ஒரு நாளைக்கு என்ன, ஒரு வாரமே உட்கார்ந்து சாப்பிடு. சரி நண்பா. சரி இந்தா, இந்த ₹1 சோப்பை வாங்கி உடம்புக்கு துணிக்கெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வா. நான் போய் ஏற்பாடு பண்றேன். போன மாசமே குளிச்சுட்டேன் நண்பா. என் வீட்டுல சாப்பிடணும்னா தினம் குளிக்கணும். பக்கத்திலேயே உட்கார முடியல. அச்சிபா. அட்ரஸ் அட்ரஸ் மேட்டு தெரு 3 நம்பர் வீடு. மேட்டு தெரு 3 நம்பர். மேட்டு தெரு 3 நம்பர். விலாசத்தை பாடம் பண்ணிட்டு போறத பார்த்தா வந்துருவான் போல இருக்குது. நான் வேற பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லிவிட்டேன். வாக்குல சனி வர்றதுக்குள்ள நாம போய் பொண்டாட்டி காலை பிடிப்போம். மேரி மேரி மேரி. നിങ്ങളുടെ സ്നേഹിതനെങ്കിൽ ഹോട്ടൽ കൂട്ടി പോകണം. ഇവിടെ എന്താ ചോറ്? எந்த சோறுலடி? வெந்த சோறுடி. நான் உன் கையால ஒரு வேளை கூட சாப்பிடலடி. കയ്യാൽ സാപ്പിടെങ്കിൽ ഞാൻ എന്താ തറയിൽ പോട്ടോ? നീ എന്താ പൊറുക്കിയോ? என்னடி அவன் வரும்போது பொறுக்கி இருக்குன்னு சொல்லாவரி. உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கேன். നീ എന്താ എന്റെ പെരുമയെ പറയുന്നത്? யாராണ് എന്റെ പരദേശി മകൻ? பரதேசி மகன் இல்லடி, என்னுடைய பழைய சிநேகிதன் போலீஸ்காரர் மகன். പോലീസുകാരൻ മകനെങ്കിൽ எனக்கு இந்த பயமோ? ഞാൻ എന്താ கள்ளியோ? கல்லியும் இல்ல சப்பாத்தியும் இல்லடி. அடியே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனுக்கு வயிறார சோறு போட்டு என்கிட்ட மரியாதையா நடந்தேன்னா அவன் ஊருக்கு போய் மாமன் மச்சாங்கிட்டேனா அடே இன்னொரு ஜாதி பொண்ணை கட்டிட்டான்னு சொன்னீங்களே, நீங்க நேர்ல போய் பாருங்கடா. அவ ஒரு அருந்ததி, அவ ஒரு நலாயினி, அவ ஒரு சாவித்திரி. இந்த 3 மொத்தமா அந்த மேரிகிட்ட பாக்கலான்னு உன்னை பத்தி பெருமையா சொல்லுவான். അങ്ങനെ പറയുന്നതോ? அதுக்கு நான் என்ன செய்யணும்? சமையல் செய்யணும். சமையலாയി. எந்த ஆயில்? மீன் குழம்பு செய்து முட்டை போட்டு. முட்டை போட்டு இல்ல போட்டு புடு. அதோட ஒரு ரசம், ஒரு கூட்டு, 2 அப்பளத்தை சுட்டு போட்டுட்டேன்னா விருந்து முடிஞ்சது. அதோட பரிமாறும் போது பொரியல பொட்டுன்னு போடாம அப்பளத்தை புடிச்சுக்கொண்டு வீசாம கொஞ்சம் அடக்கமா மரியாதையா செய்யும் செய்யும். அதோட நான் உன் புருஷன் உன்னை அதிகாரம் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குங்கிறத எடுத்து காட்ட. அடிக்குமோ? பேசுறதுக்கே பயமா இருக்கு. எங்கடி அடிக்கிறது? சும்மா அவன் முன்னாடி என்னடி குழம்புல உப்பு இல்ல அப்படின்னு பூன்னு துப்புவேன். ஆயாளையும் ஆயாளையும் இல்ல அப்பனும் இல்ல ஒன்ன தாண்டி சும்மா தாண்டி சும்மா தான். உடனே நீ பயந்து நடுங்கி உப்பு போட மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லணும். உடனே என்னடி சோறு வேகல நான் இந்த மகளை அப்படின்னு சொல்லுவேன். ஆனா மரியாதை மனசுக்குள்ள இருக்குண்டி. அப்படியா? அப்ப பாரு மேரி 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 உன்னை நான் அதிகாரம் பண்ற மாதிரி பண்ணுவேன். அதுக்கு நீ பயந்து மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு போய் ஊர்ல இருக்கிற என் மாமன் வச்சாங்கிட்ட அருந்ததி சாவித்திரி நலாயினின்னு பறையும். இடம் மெக்கானிக் அந்த வந்துட்டு இல்ல. அவன் வரும்போது இடம் கிடன்னு கூப்பிடாத. என்னங்க ஏங்க அப்படி கூப்பிடு. என்னங்க പറയൂ പറയൂ. ഞാൻ നിങ്ങൾക്ക് 3 ചാൻസ് കൊടുക്കും. அது போதும். 3 തടവയ്ക്ക് മേൽ നീ എന്നെ തിട്ടുമെങ്കിൽ ഞാൻ ഭദ്രകാളി വേഷം പോടും. അറിയോ? அப்ப 3 தடவைக்குள்ள முடிச்சுக்கணும். பாப்பா வா நண்பா. வா வா வா. அதெல்லாம் அங்கே விட்டு வா வா நண்பா. நண்பா இவ்வளவு அன்பா யாருமே கூப்பிட்டது கூட இல்ல நண்பா. நான் நண்பனாக்கு வீடு எப்படி இருக்கு நண்பா? உன் கூட இவ்வளவு சுத்தமா இருக்குது நண்பா. என்னமா வேற ஜாதிக்கார பொண்ண கல்யாணம் பண்ணிட்டேன்னு மாமன் மச்சான் ஊர்ல இருக்கிறவன் ஒரு மாதிரியா பேசினாங்களே பாத்தியா நண்பா? நண்பா நான் கல்யாணம் பண்ணிருக்கிறது மகாலட்சுமி. அதனாலதான் வீடு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா நடக்குது. மகாலட்சுமி இலைய போடு. ஏன் நண்பா மிரட்டாத நண்பா, கோச்சுக்காத நண்பா. இது என்ன கோபத்தை பார்த்த? போல போல பாரு. என்னங்கோ ஏங்கோ அப்பளம் பொரியுதுங்கோ. இப்ப இலை போடுதுங்கோ. ஐயோ ஐயோ மனைவி மனைவி
வார்த்தைக்கு வார்த்தை இங்கோ இங்கோ இங்கோன்னு மரியாதை சும்மா எழ ஓடுது. ஏங்கோ சமையல் ஆய். அப்ப இலைய போடு. வரட்டும். இது மாதிரி ஒரு தடவை கூட புனிஞ்சதே இல்ல நண்பா. யாரு? என் பொண்டாட்டி தான். என்னமோ வேற ஜாதிக்கார பொண்ணை கட்டிக்கிட்டான் எல்லாரும் பெருசா பேசுறாங்க. கவனிச்சா இவன் எனக்குன்னு பிறந்த பத்தினி சீதை. என்னங்கோ ஏங்கோ மீன் குழம்புங்க. தாராளம். நண்பா மீன் குழம்பா இது இல்ல தேன் குழம்பு. என்ன உப்பே இல்ல உங்க அப்பா விட்டு தொட்டா போகுது. உப்பா கொஞ்சம் அள்ளி போட்டா பொறிக்கு நாய கோபம் கூடாது. இது என்ன பார்த்த இன்னும் போக பாரு. ஒரு தடவை இலைய மாத்திரம். என்னங்கோ ஏங்கோ சமைக்கணுங்கோ. உப்பு வேணுமெങ്കിൽ கொண்டு வரும். பணிவே கவனி பணி மட்டுமா நண்பா? என்ன நெளிவு நண்பா? நீ ரொம்ப கவனிக்கிற தோட்ட கவனி. எந்த நண்பா அடக்கமான பொண்ண நாயே பேயன்னு சொல்லி விரட்டிடுவா போட்டிருக்கேன். இவனையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். நீ எதை போட்டாலும் சாப்பிடுவோம். நான் அப்படியா? அப்படி இல்ல நண்பா. நீண்ட நாள் ஆச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. அவனுக்கு அது உப்பு போட்டாலும் அன்றதா? என்ன நண்பா சாப்பிடாம அப்படி வைக்கணும். நீ அண்ணு பந்தா மெதுவா சாப்பிடு. இந்த காலத்து இலையில இருக்கிற எது நான் எடுத்துக்க மாட்டேன். நீ மெதுவா சாப்பிடலாம். என்ன பாச்சு? கல்லா பல்லா உடஞ்சது. கல்லா ஏண்டி நான் இந்த மழை என் நண்பை நான் சோறு திங்க வந்தானா இல்ல கல்ல திங்க வந்தானா? அது இருக்கு அவனுக்கு. 2 தடவை ஆயி. என்ன நண்பா 2 தடவை ஆகி? அது ஒண்ணு இல்ல கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. 2வது தடவை தானே கண்ணு வந்திருக்குது அப்படின்னு அதை சொல்றான். போய் கை வைக்கலாப்பா. சாப்பிடு நண்பா. தாராளமா வளர்க்கிற பந்தா சாப்பிடு. இது எல்லாம் இதை திங்க முடியாது. இருக்கட்டும் நண்பா. சத்தியமா சொல்றேன் நண்பா என் சம்சாரம் சாப்பாட்டுல கல்ல போட மாட்டான். தலையில தான் கல்ல போடுவான். என்ன அடக்கமும் ஒடுக்கும். இந்த அடக்கமும் ஒடுக்கமும் இந்த நாட்டுல ஒரு பயம் கொண்டாட்டிட்டே இல்ல. நீ பல வீடு ஏறி இறங்கிருக்க. நம்ம வீடு சாப்பாடு எப்படி நண்பா? நான் சாப்பாட்டையா பார்த்தேன். உன் சம்சாரத்தை எல்லாம் பார்த்தேன். என் சம்சாரம் அழுகாத சாப்பிடு. என்ன தைல கொண்டாட மோட கொண்டாந்து இருக்கிற அழுவுல புளிப்பா இருக்குது. அறிவு இருக்கா? உங்க அப்பா விட்டு காட்டா போகுது. 3 தடவை ஆயி. என்ன நண்பா 3 தடவை ஆகி? அது வேற ஒண்ணும் இல்ல. 3 தடவை உரம் ஊத்தி முறிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பேசுற உன் சம்சாரத்துக்கிட்ட இருந்து ஒரு கோபம் இருந்தாலும் உன் சம்சாரத்தை வீட்டுல வச்சிருக்க கூடாது நண்பா. பின்ன எங்கேயாவது கோயில்ல வச்சுதான் கும்பிடணும். இது சாப்பிட்டு அப்புறம் அவசரப்படாது. மெதுவா மெதுவா எங்க போற எங்க வர என்ன முழுங்கி பையன் என்ன ஆக போகுது? நல்லது கேட்டா நாளைக்கு தெரியும். நானும் இருப்பாங்க இருக்கு இல்லாட்டி வடிச்சிருவான். இலையில நீ இருக்கலாமா? என்னடி வந்தது இருந்தாலும் இலைய எடுத்துருக்காங்க. நீ பார்த்து நீ நிக்கிறேன் அறிவிட்ட நாய் சோழியா வைக்கிறீங்க. இலைய எடுக்க வேண்டிய கல்ல கோபம் வேண்டாம். 4ஆம் தடவை ஆயிடா நாயிண்டம். ஒண்ணும் பயப்படாத. இது காசு சேர்த்த அப்பப்ப வரும் போயிடும். இருந்தாலும் நண்பா என் மனைவி எத்தனையோ சட்டியை என் தலையில உடைச்சிருக்கிறா. இப்படி மாற மாதிரி விழுந்ததில்லை. கையில ஒரு பூச்செண்டு தான் பாக்கி. இனி பிடிச்சுக்கோ. ഇവർ നിന്റെ സ്നേഹിതനോ പോലീസുകാരനാണെന്നോ പരദേശിയാണ്. ഇനി ആരാണ് പരദേശി ഇവിടെ ഊണ് കളിക്കാൻ വന്നാലോ இந்த கொடையெடுத்து ஆவியல் பண்ணும். ராமாயணத்துல நீங்க அப்படியே லயிச்சு போயிட்டீங்க சார். லயிச்சா? இழஞ்சு போயிட்டேன். மணி 5 ஆச்சுங்க. இனிமே அந்த பம்பாய் மெயில் வர்றதாவது உங்க பொண்ணை தூக்கிட்டு போறதாவது. அது மட்டும் இல்லைங்க, இந்த இன்ஸ்பெக்டர் சூடாமணி இருக்கிறாருன்னு தெரிஞ்சாலே ஒரு ஈ எறும்பு நுழையாது. நீங்க என்ன கருப்புட்டியா வெள்ளமா ஈ எறும்பு வர்றதுக்கு? ஏம்பா அம்மா இங்க வரலையா? இங்க வரலையே. அங்கேயும் காணுமே. எங்க போயிருப்பா? என்னங்க பால்கார வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. தோட்டத்திலேயே அம்மாவை காணோம். உங்க அப்பா எங்கம்மா படுத்திருக்காங்க? பெட்ரூம்ல தான். சார்
பெட்ரூமுக்கு வாங்க சார். உங்க பெட்ரூம் நான் எங்க தேடி பாக்க சார். வாங்க வாங்க. நான் இங்கதான் படுத்திருந்தேன். அம்மா இங்கதான் படுத்திருந்தாங்க. ஐயோ, வழக்கமா இங்கதானே படுப்பா, இங்கேயும் காணாமே சார். பதட்டப்படாதீங்க. போயிருக்கோம். என்ன லெட்டர்? பாண்டுரங்கம் பிள்ளை உங்களுக்கு தான். படிக்க சார், படிக்க சார். என்னது, அவருக்கு லெட்டர் எல்லாம் எழுத தெரியாதே. என்ன பண்ணுவேன், எனக்கு கை ஓடல, காலு ஓடல. படிக்கட்டும். பாண்டுரங்கம் பிள்ளை அவர்களே, உமது மகளை தூக்கி சென்றவன் நானே. ஏற்கனவே எனக்கு தருவதாக சொல்லியிருக்கும் 10 லட்சம் ரூபாயை நீங்கள் தரவில்லை என்றால் உங்கள் மகளை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியாது. இப்படிக்கு பம்பாய் மெயில் 109. மிஸ்டர் பிள்ளை, நம்ம பிளான் சக்சஸ். என்ன சக்சஸ்? ஒன்னதானே தூக்கிட்டு போறேன்னா இப்போ உங்க பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. எப்படி சார் பொண்டாட்டி போன ஒரு பாடு கவலைப்படாம இருக்கிறது? நோ நோ, அவன் அங்க பாப்பான். இது பொண்ணு இல்ல அம்மா தான் தெரியும், அனுப்பி வச்சிருவான். கவலைப்படாதீங்க. Anyhow, அவன் அரெஸ்ட் பண்ணி நான் அவார்டு வாங்கல. இன்ஸ்பெக்டர் சூடாமணி இல்ல, all the constables follow me. அருமை ஏமாவே, சின்ன வயசுல இருந்தே உன் டெவலப்மெண்ட அணுவணுவா ரசிச்சதோட கோளாறுதான் இங்க எழுந்து. கண்ணே ஹேமா, உன் அமுல் பேபி பேசும் அஜந்தா போசும் என்னை அப்படியே பித்தனாக்கி விட்டன. எங்கே என்னை திரும்பி பார்த்து கட்டிப்பிடித்து இச்சென்று ஒரு முத்தம் கொடு பார்க்கலாம். கண்ணே அக்கா, நீயா உண்மையா போய் வர்ணிச்சேன். அம்மா உயிரோட இருந்திருந்தா அவரையும் கொண்டு வந்து வர்ணிச்சிருப்பாடா. ஐயோக்கிய ராஸ்கல். ஆள் மாத்தி கொண்டு வந்து போட்டாங்க. தெரியாதனமா நடந்து போச்சு. தெரியாதனமா உன்னை தம்பியா பெத்தாளே எங்க அம்மா, அவளை சொல்லணும்டா. ஏண்டா சில தூக்கிட்டு வந்தவங்க இருட்டுல கொண்டு வந்து போட்டிருந்தா வெறி பிடிச்ச நாயே, நீ முறந்தவரை நடந்திருந்தா. மை காட், மிஸ்டேக் நடந்து போச்சுக்கா. நீ மனுஷனா பிறந்ததே மிஸ்டேக்குடா. நாயா நரியா பிறக்க வேண்டிய நீ என் தம்பியா வந்து பிறந்த பாரு, அது என் தலையெழுத்துடா, தலையெழுத்து. உன் மக மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? இன்னும் என் மகளை நினைக்கிறேன். அக்கா மேலேயே நியாயம் இல்லாதவன் பொண்டாட்டியை ஒரு நாள் தேர்வுல வித்துட்டு போயிடுவாடா. டேய்,